நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க ஃபோன் ஒட்டு கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா கண்டிப்பா உங்க ஃபோன் வந்து நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா, அந்த விஷயம் சம்மந்தமாவே Instagram, Google இந்த மாரி வெப்சைட்லலாம் போனீங்கன்னா, உடனே நீங்க பேசுன அந்த சம்மந்தப்பட்ட விஷயமா வந்துட்டுருக்கும். நீங்க இந்த விஷயத்த நீங்க வந்து நெறைய தடவ நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனா வந்து இது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க ஃபோன் வந்து நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்குன்னு சொல்ட்டு. ஸோ, இந்த வீடியோல நான் வந்து ரொம்ப முக்கியமான 3 செட்டிங்ஸ வந்து சொல்லப் போறேன். இந்த செட்டிங்ஸ நீங்க மாத்துனா மட்டும் தான் உங்க டேட்டா வந்து ரொம்ப செக்யூரா இருக்கும். ஸோ, நீங்க என்னென்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உங்க பெர்சனல் விஷயத்தலாம் பேசுவீங்க. ஸோ, அதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து லீக் ஆகாம இருக்கணும்னா, ஸோ இந்த வீடியோவ தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல முழுசா இந்த பிரச்சனைய வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸை கூட நம்ம கூகுள் உள்ள போயிடலாம். கூகுள் உள்ள போய்ட்டு மேலே தெரியுற உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். வெப் ஆப் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே லோட் ஆகிட்டு வரும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்க்ளூட் வாய்ஸ் அண்டு ஆடியோ ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ அது எனபிள் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஸ்டாப் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்கள் மைக்ரோஃபோனை கூகுளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே கூட போகலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸாக கூட நம்ம செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அபவுட் டிவைஸில் போயிடுங்க. அபவுட் டிவைஸில் போயிட்டு வெர்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வெர்ஷன் நம்பர் அதை நீங்கள் வந்து டேப் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 7 டைம்ஸ். அப்புறம் வந்து பாஸ்வேர்டு கேட்கும் போட்டுருங்க. இது வந்து ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சிலது பில் நம்பர்னு இருக்கும், சிலது வெர்ஷன் நம்பர்னு இருக்கும். ஸோ உங்கள் பிராண்டில் எப்படி இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சிஸ்டம் அப்டேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் ஆகிட்ருக்கும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குயிக் செட்டிங்ஸ் டெவலப்பர் டைல்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சென்சார் ஆஃப்னு இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனபிள் பண்ணிங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து புதுசாக ஒரு பட்டன் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாமே டோட்டலாக லாக் ஆகிடும். ஸோ திரும்பவும் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப அந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும். நெக்ஸ்ட் செட்டிங்காக கூட நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சர்ச் பாரில் ஆப் பெர்மிஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே வர ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் மீன் இப்போ அந்த கேம் அந்தமாரி இருக்கிற ஆப்குள்ளே வந்துட்டு பெர்மிஷனில் மைக்ரோஃபோன் இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேமுக்கெல்லாம் வந்து மைக்ரோஃபோன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வந்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் பெர்மிஷனில் போயிட்டு மைக்ரோஃபோனாக இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அமேசானில் போய்ட்டு நான் காட்டுறேன். பெர்மிஷனில் போய்ட்டு மைக்ரோஃபோன் மைக்ரோஃபோன் வந்து இங்கே ஆனில் இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஆனில் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் டோன்ட் அலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதேமாரி உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எது இருக்கும் மைக்ரோஃபோனை வந்து கண்டிப்பாக அது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த 3 செட்டிங்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். உங்கள் டேட்டாஸ் வந்து யாருக்கும் வந்து போகாமல் செக்யூராக இருக்குன்னா இந்த செட்டிங்ஸை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்டுக்கு நான் காத்துட்ருக்கேன். பாய்.